ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் 14 பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பைபாஸ் யூசிங் ஜேசான் வெப் டோக்கன்ஸ். ஸோ வந்துட்டு ஜேசான் வெப் டோக்கன்ஸ் அப்படின்னா நான் என்னென்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு கம்யூனிகேட் பண்ணோன்னா அவங்கவுங்க ஒரு கம்பெனிக்கு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கம்பெனிக்கு தனியாக அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனிக்கு தனியாக அவங்க அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ அந்த டைமில். லைக் வந்துட்டு நீ 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 சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஒரு கம்யூனிகேட் பண்ணோம்னா அதுக்கு அந்த சர்வருக்கு எதுவும் புரியாது. லைக் அது வேற அல்காரிதம் யூஸ் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் அதை வந்து அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஜேசான் வெப் டோக்கன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்றேன். அந்த அல்காரிதம் வந்துட்டு அதுல இப்போ வந்துட்டு இன்னொரு கம்பெனி இன்னொரு அல்காரிதம் யூஸ் பண்ணுதுன்னா நான் வந்துட்டு இந்த ஜேசான் வெப் டோக்கன்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே போய் சொல்லிடுற இந்த மாதிரி நான் இந்த அல்காரிதம் யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணணும்னா அதுக்கான அல்காரிதம் வந்துட்டு அதுக்கான பேக்கேஜ் வந்துட்டு அதுமே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ அதுதான் அந்த கான்செப்டுக்காக இந்த ஜேசான் வெப் டோக்கன்ஸ் அப்படின்னு எடுத்துருந்தாங்க. பிளஸ் செக்யூர் கம்யூனிகேஷன் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஜேசான் வெப் டோக்கன்ஸ். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எப்படி பைபாஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு இமெயில் வந்துட்டு இமெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் சைன் இன் பண்ணி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் இருக்கும். லைக் அந்த டோக்கன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணணும். இஒய் 3 டாட் இருக்கும். 3 டாட் பக்கத்துல ஸ்டார்டிங் வந்துட்டு இஒய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஜேசான் வெப் டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு இதுக்கும் ஒரு டாட்டுக்கும் ஒரு மீனிங், டீகோடட், பேலோட், வெரிஃபிகேஷன், சிக்னேச்சர். அது இப்போ பெரிய கான்செப்டா போகும். நான் இப்போ வந்துட்டு பிளாக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஜேசான் வெப் டோக்கன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணாரு. பண்ணோன்னா வெரிஃபை ஆயிருக்கு. ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணி இந்த தடவை வெரிஃபை கொடுக்கல, ஜஸ்ட் லிங்க் காப்பி பண்ணி அந்த இடத்துல டோக்கனை வந்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல லைக் என்ன சொல்றதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவரோட மெயில் ஐடி மட்டும் மாத்திட்டாரு. மெயில் ஐடி மாத்தணும்னு இந்த இடத்துல டேரக்டாவே அவருக்கு அந்த டோக்கன் இதுவாயிடுச்சு. ஸோ அதை அப்படி பேஸ் பண்ணோம்னா அவருக்கு வந்துட்டு பைபாஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சர்வர்ல வந்துட்டு இந்த மாதிரி இந்த சர்வர் வந்துட்டு HS256 அதெல்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ டேரக்டா அதெல்லாம் வேலிடேட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ டேரக்டா இந்த நேம் மட்டும் லைக் அதுக்கான இமெயிலுக்கான அந்த என்கோட் மட்டும் பண்ணிட்டு டேரக்டா வேலிடேட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் பைபாஸ். ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாரு. ஐ பேஸ்டட் மை ஜேர்வல் கோட் இன்டு இந்த மாதிரி வந்திருக்கு. லாஸ்டா வந்துட்டு இந்த மாதிரி ஐ சேஞ்ச் தி மெயில் ஐடி இன்டு ப்ரீவியஸ் அண்ட் காப்பிட் தி நியூ ஜெனரேட்டட். ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் அந்த இடத்துல மாத்தி காப்பி பண்ணிருக்காரு. இது வந்துட்டு ஜஸ்ட் பைபாஸ் தான். பட் இதே வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி JWT டோக்கன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்துட்டு இதுதான் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்துட்டு அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரிஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா .welknown/jwks.json அப்படின்ட்டு ஒரு டைரக்டரி இந்த மாதிரி ஃபைல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வந்துட்டு நிறைய இருக்கும். லைக் அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி பேலோட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ஸ், என்கோடட் ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும். நீங்க டீகோட் பண்ணி எதனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நேம், பாஸ்வேர்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நீங்க அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.